كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الله أكبر. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதல் 3 வசனங்களுக்கு கடந்த சில வாரங்களாக பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற ஆயத்திற்கு சென்ற வாரம் சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம். வணக்கம் என்பது என்ன? வணக்கம் என்பது எத்தனை வகைப்படும்? எவையெல்லாம் வணக்கங்கள் என்பதாக கருதப்படும்? வணக்கங்களுடைய அடிப்படை என்ன என்பது பற்றி உள்ள பல விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், நஅபுது என்ற வார்த்தைக்குள்ளே மனிதர்கள், மூமினானவர்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்னும் பொழுது உனக்கு யாரையும் நாங்கள் இணையாக வைக்க மாட்டோம், எந்த பொருளையும் இணையாக ஆக்க மாட்டோம் என்ற கருத்தும் அதற்குள்ளே இருக்கின்றது. பாவங்களிலே மிகப்பெரியது எது? ஐயு தம்பி ஆலம் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு நீ இணை வைப்பதாகும், வஹுவ ஹலகக், அவன் உன்னை படைத்திருக்கும் நிலையில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்கும் பொழுது கத்திக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டா நீ அறுக்காதே என்று. அறுக்கவில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை துண்டை உடைத்தெறியக்கூடிய அந்த கத்தி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கழுத்தை அறுக்கவில்லை. இது அல்லாஹ் தஆலா அந்த கத்திக்கு உத்தரவு போட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் நெருப்பிலே போட்டார். நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார், நீ கரிக்காதே, சுடாதே என்று. யானாரு கூனி பர்தம் வஸலாம், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகாக சொல்லி தருகின்றான். நீ குளிர்ச்சியாக ஆகிவிடு, அது துன்பம் தரும் குளிர்ச்சி அல்ல, இன்பம் தரும் குளிர்ச்சியாக ஆகிவிடு. பர்தம் வஸலாமா, இனிமையான குளிர்ச்சியாக ஆகிவிடு என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். அந்த நெருப்புக்கு என்ன தன்மை இருக்கின்றது, என்ன தன்மையை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றான், அந்த நேரத்தில் அதை நீக்கி கொண்டது. தன்னுடைய ஆற்றலை சுடவில்லை, கரிக்கவில்லை. அவர்களுடைய உடையை கூட அது கரிக்கவில்லை, மேனியை மட்டுமல்ல, உடையை கூட கரிக்கவில்லை. கரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அது ஒரு பூங்காவாக மாறிவிட்டது, இனிமையான பூங்காவாக, அழகான பூங்காவாக என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திற்கு அப்பால் வெளியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அனுபவித்ததே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே எவ்வளவு நேரம் இருந்தார்களோ, எவ்வளவு காலம் இருந்தார்களோ, அந்த காலம் முழுவதும் சொர்க்கத்தில் இருப்பதை போன்று இருந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது கரிக்கக்கூடிய, சுட்டு பொசுக்கக்கூடிய நெருப்பை அல்லாஹ் தஆலா தன்னுடைய உத்தரவை கொண்டு அது வேறொரு விதமாக, அதற்கு நேர் மாறான ஒரு அமைப்பை உண்டாக்கி விட்டார். இந்த எண்ணம் ஒவ்வொரு மூமினான மனிதரிடத்திலும் வர வேண்டும். அந்த எண்ணத்தை ஊட்டுவது இய்யாக நஅபுது என்பது. நாம் இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்லும் பொழுது இந்த எண்ணம் எல்லாம் வர வேண்டும். ஆக எல்லா வகையான ஷிர்கை விட்டும், ஷிர்க ஜலீல், ஷிர்க ஹஃபி, பகிரங்கமான இணை, மறைமுகமான இணை, அனைத்தை விட்டும் நீங்கக்கூடிய தன்மை அந்த இய்யாக நஅபுது என்பதற்குள்ளே இருக்கின்றது. அந்த எண்ணம் சொல்லும் பொழுது வர வேண்டும். அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி, ஹாத்தம் தாய் அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படுது, அவருடைய மகன் ஈமான் கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு கொஞ்சம் முன்னால இருந்தவர் தான் அந்த ஹாத்தம் தாய்ங்கிறவர். அவருடைய மகன் ஈமான் கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் வந்தார். அவர் முன்னால் கிறிஸ்தவராக இருந்தார். அந்த சிலுவையை சிலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் சிலையை வைத்துக் கொண்டிருக்கவில்லை என்பதா, உன்னுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய அதை நான் சொல்லுகின்றேன் என்பதாக சொன்னார். அதே போன்று அதே அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மற்றொரு தடவை ஒரு கட்டளையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், அதி இப்னு ஹாத்தம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள்,
யார சொல்லலாம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி ஒரு வாசகத்தை சொல்லி இருக்கின்றானே, ஒரு வசனத்தை. அதாவது இத்தஹது மின் தூனில்லாஹி அஹ்பாரஹும் ருஹ்பானும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டு தங்களுடைய பாதிரிமார்களையும் தங்களுடைய குருமார்களையும் தெய்வங்களாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வேதக்காரர்களை பற்றி சொல்லுகின்றான். இத்தஹது அஹ்பாரஹும் ருஹ்பானும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டு தங்களுடைய பாதிரிமார்களையும் குருமார்களையும் தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, அப்படியே கிறிஸ்தவர்கள் யாருமே ஆக்கி கொள்ளவில்லையே. பாதிரிமார்களை தெய்வங்களாக ஆக்கி கொண்டு அவர்களை வணங்கவில்லையே. வணங்கினா தானே தெய்வம்னு அர்த்தம். நாங்கள் எல்லாம் யாருமே வணங்கலையே, கிறிஸ்தவர்கள் யாரும் வணங்கவில்லையே தங்களுடைய குருமார்களை. பிறகு எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த ஆயத்துக்கு கேட்கிறாங்க அதீ இப்னு ஹாத்தம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய அந்த அஹ்பார்கள், அந்த குருமார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தன்னுடைய வேதத்தின் மூலமாக ஹராமாக்கியதை அவர்கள் ஹலால் ஆக்கினார்கள், ஹலாலாக்கியதை ஹராம் ஆக்கினார்கள். அதை நம்பிக்கை கொண்டு நீங்கள் செயல்படவில்லையா என்பதாக கேட்டார்கள். ஆம், அப்படி செய்தார்கள். அதாவது சில பொருள்களை அல்லாஹ் தஆலா ஹலால் ஆக்கி வைத்திருந்தால் அது ஹராம் என்பதாக தங்களுக்கு தாங்களே விதித்துக் கொண்டார்கள். அதாவது இந்த குருமார்கள் மக்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள், இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் செய்யாதீங்க. அல்லாஹ் ஹலால்னு சொல்லி இருக்கிறான், ஆனா அதை ஹராம்னு சொல்லி கொடுத்தாங்க மக்களுக்கு. சில விஷயங்களை ஹலால் என்பதாக ஹராம் என்பதாக சொல்லி இருக்கிறான், அதையெல்லாம் ஹராம் ஹலால் என்பதாக சொல்லி கொடுத்தார்கள். இந்த குருமார்கள் சொன்னதை கேட்டு அவர்கள் எல்லாம் செயல்பட்டார்கள் அல்லவா? ஆமா, செயல்பட்டார். அதுதான் இத்தஹது அர்பாபன் அப்படிங்கிற அர்த்தம், தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம் அதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக தெய்வங்களாக ஆக்கிக் கொள்வது என்பது அதை வணக்கம் செய்வது, அந்த ஆள்களை வணங்குவது என்பது மட்டுமல்ல. அல்லாஹ் தஆலா எந்த சட்டங்களை சொல்லி காட்டுகின்றானோ அந்த சட்டங்களுக்கு மாற்றமாக தன்னுடைய குருமார்கள் யார் மீது இவர் பக்தி வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் செய்ய சொல்லக்கூடிய சொற்களை எல்லாம் கேட்டு ஹலாலை ஹராமாக ஆக்கிக் கொள்வது, ஹராமை ஹலாலாக ஆக்கிக் கொள்வது, இதுவும் ஒரு வகையான ஷிர்க், இணை வைத்தல் தான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நம்ம பார்க்கிறோம், சில ஷைഖ்மார்கள் இருக்கிறாங்க நம்மள முஸ்லிம்கள்ல, சில ஷைഖ்மார்கள். இந்த ஷைഖ்மார்கள் அவர்கள் தங்களுடைய அறிவின்படி அல்லாஹ்வுடைய வேதத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களிலும் தங்களுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி சில விஷயங்களை ஹராமை ஹலால் என்றும் ஹலாலை ஹராம் என்றும் தங்களை சார்ந்தவர்களுக்கு, தங்களுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைகளை சில ஷைഖ்மார்களை நாம் காணுகின்றோம், போலி ஷைഖ்மார்கள். இப்பொழுது அவர்கள் யார் அந்த ஷைഖ்மார்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அந்த ஷைഖ்மார்களை தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டவர்கள் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொல்லி இருக்குன்னா இவங்க ஹலால்னு சொல்றாங்க. சில விஷயங்கள் பல ஷைഖ்மார்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க, அதெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இப்ப இல்லை. இன்ஷா அல்லாஹ் அது அந்த இடம் வரும்போது நம்ம சொல்லுவார். இந்த மாதிரி மனிதர்களை அவர்கள் அல்லாஹ் தஆலா எந்த சட்டங்களை சொன்னாலும் அதுக்கு மாற்றமாக செயல்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மக்கள் அவர்களை பின்பற்றும் போது அவர்களை தெய்வங்களாகத்தான் ஆக்கிக் கொள்ளுகின்றனர். இந்த நிலைகளை எல்லாம் விட்டு நாங்கள் நீங்கிக் கொண்டோம் அப்படிங்கிற அர்த்தம் இய்யாக நஅபுது அப்படிங்கிறது. அல் பராஅத் மினஷ் ஷிர்க், எல்லா ஷிர்க்குகளை விட்டும் நீங்குதல் என்பது இய்யாக நஅபுது என்பதற்குள்ளே இருக்கின்றது. அடுத்ததாக இய்யாக நஸ்தஈன், அதுக்கு நிறைய விளக்கங்கள் சென்ற வாரம் அதற்கு முதல் வாரம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பது அடுத்தது. இப்ப இய்யாக நஅபுது, வணக்கம் என்பதை, வணங்குகின்றோம் என்பதை முந்தி சொல்லி அல்லாஹ் தஆலா நஸ்தஈன் என்பதை இரண்டாவதாக சொல்லுகின்றார். அதாவது உதவி தேடுதல் என்பதை இரண்டாவதாக சொல்லுகின்றார். இந்த இரண்டாவது வாசகம் இருக்கின்றது, இது முதல் வாசகம் ஷிர்க் அனைத்தை விட்டும் நீங்கிக் கொள்ளுதல் அப்படிங்கறத அறிவிக்குது. எல்லா ஷிர்க்கை விட்டும் நீங்கிக் கொண்டோம் அப்படிங்கிற அர்த்தம். உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று சொல்லும் பொழுது அல் பராஅத்து மின் சூபத்தில் இன்சான், மனிதனுடைய சக்தி அனைத்தை விட்டும் நாங்கள் நீங்கி விட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, எல்லா சக்திகளும் உன்னை சார்ந்ததுதான். உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்பதாக உன்னிடத்தில் நாங்கள் கோரிக்கையை சமர்ப்பித்தோம், எங்களுடைய விண்ணப்பத்தை நாங்கள் வைத்தோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் உன்னையே வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய உதவியை, ஆற்றலை தர வேண்டியதும் நீதான். உன்னால் தான் அது முடியும். நீ அல்லாமல் நாங்கள் வணங்க முடியாது. வணக்கம் செலுத்துவதும் உன் மூலமாகத்தான் முடியும், உன்னுடைய சக்தியை கொண்டுதான் முடியும், உன்னுடைய உதவியை கொண்டுதான் முடியும் என்பதை அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய தன்மை இய்யாக நஸ்தஈன். அதனாலதான், ஆனா அசலாக எப்படி வரணும்னு கேட்டா முதல்லதான் உதவி தேடுவது, இரண்டாவதான் வணக்கம் அப்படிங்கிறது வரணும். ஒரு வணக்கம் செய்வதற்கு, ஒரு வேலை செய்வதற்கு முதல்ல உதவி தேடுதல் என்பதுதான் முதல்ல வரணும்.
நியாயப்படி. ஆனா